மிதுன ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அதியோக பலன்களை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு குரு உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி உங்களுக்கு உங்களுடைய கர்ம பலன்களுக்கு ஏற்ற அதியோக பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறதா இந்த வருட சஞ்சார கிரக நிலை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்களையும் பலங்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் ஐயா சொல்லுவாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு பாக்கிய சனி தொடங்க போகிறார். அருமை. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 22ஆம் தேதி பாக்கிய சனி தொடங்குது. பாக்கிய சனின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த யோக சனி காலத்தில் 9, 10, 11 யோக சனி காலம் தொடங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆமா. யோக சனி காலத்தில் என்னன்னா அஷ்டமத்து சனி முடிச்சுட்டு யோக சனி காலம் தொடங்கும் போது இது வரலைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், ஒரு நிறுவனம் வைக்காதவங்களுக்கு நிறுவனம் வைப்பாங்க, அதேமாதிரி வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு இருப்பாங்க. இது மாதிரி வந்து அவங்களுடைய சுப நிகழ்வுகள் தொடங்கியிருக்கும். அது தொடங்கினதை விரிவாக்கம் செய்யக்கூடிய காலம் தான் இந்த யோக சனி காலம். இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, இன்னொரு ஆஃபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், விரிவாக்கம். இல்லை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், அதேமாதிரி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறகுறதுக்கு, அதேமாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு இடத்துல வீட்டுக்கான அஸ்திவாரம் போட்டுக்கிட்டேன், அதேமாதிரி ஒரு ஒரு இடம் வாங்கினேன், அதை வந்து திருப்பி இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வரும்போது இடம் வாங்குவாங்க, 10ஆம் இடத்துல கட்டுவாங்க, 11ஆம் இடத்துல குடி போவாங்க, குடி போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்துருச்சு, நான் புது வீட்டுக்கு போனோடனே எனக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு கூட சிலர் புலம்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் வந்து நம்ம அந்த யோக சனி காலத்தை சரியாக பயன்படுத்தணும். அந்த யோக சனி காலத்தில் சனி பகவானுக்கு உண்மையாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருக்கணும். சனி பகவான் இந்த உலகத்திலேயே நீதிமான் நேர்மையானவர்கள் 2 பேர் தான், அவங்களுக்கு எந்த ஒரு லஞ்ச லாவண்யமும் எடுபடாது. அது யாருன்னா 2 பேர் தான், ஒன்று சனி பகவான், இன்னொன்று யம தர்மராஜா. இவங்க 2 பேர் தான் தர்மவான் நீதிமான். வேற யார், சிவபெருமான் கூட அட்ஜஸ்ட் ஆகிடுவார், பெருமாள் கூட அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க, அம்பாள் அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க, அம்மன் அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாத அப்படின்னா அது வந்து யம தர்மராஜாவும் சனி பகவான் தான். அதே சனி பகவான் கொடுக்குற காலம் தான் இந்த யோக சனி காலம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பாக்கிய சனியாக சனி பகவான் வருவது மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பயிற்சியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2ஆம் இடத்துல தனக்காரன குரு பகவான் வருவார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 10ஆவது மாதத்தில் என்ன பண்ணுவார், 3ஆம் இடத்துக்கு போவார் சிம்மத்துக்கு. அதனால் ஃபஸ்ட்டு லாபம் இருக்கும், அதுக்கடுத்து குழப்பம் இருக்கும், லாபத்தில் சில இழப்பீடுகள் இருக்கும். இப்படி இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை போன ஆண்டு 25, 24 யோகமாக இருந்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு. 25 சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஜென்ம குரு வச்சு செஞ்சிட்டாரு. அதே சமயத்தில் இந்த ஆண்டை பொறுத்த 26ஐ பொறுத்தவரை கண்டிப்பாக யோகமாக தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும், பண பரிமாற்றங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பண பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை நம்புறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அடுத்தவங்க பேரில் கார் போட்டு லோன் வாங்குறதோ, அடுத்தவங்க போட்டில் வீடு லோன் போடுவதோ சில சிரமங்களை கொடுக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை கவனம் செலுத்தணும். அதேமாதிரி தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏன்னா 2ஆம் இடம் என்பது தொடக்க கல்வி, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி. 2ஆம் இடத்துல தொடக்க கல்வியில் உள்ள பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பார்கள். உயர்கல்வி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு, புதிய கல்வி ஸ்தானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் பராப வருஷத்தில் செம்மையாக இருக்கும். பராப வருஷத்தை ஆள போகிறது அம்பாள் தான் ஆற போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அண்ணாமலையார் ஆண்டுட்டு இருக்கார், அடுத்து அம்பாள் ஆள போகிறார். அப்படி அம்பாள் ஆளும்போது பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுப்பாங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு அனைத்தும் யோகமே. ஆனால் அதில் வந்து சில கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆண்டோடைய கடைசியில் 13/11/2026 ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா அஸ்தமத்தில் ராகுவும் 2ஆம் இடத்துல கேதும் வந்துருவாங்க. அப்போ சில சிரமங்கள் இருக்கும். அதனால் வந்து கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய காலத்தில் பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணணும், சரியான நிறுவனங்களை பயன்படுத்திக்கணும். அதுமாதிரி வீடு கட்டுறதா சரியான எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் இறங்கி வேலை செய்யணும். இங்கே பிரச்சனை அதுதான். உடையவன் இல்லாத பொழப்பு ஒரு முழம் கட்டை அப்படின்றது ஒரு பழமொழி, முதுமொழி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் அனுப்பிட்டு செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு சிரமமாக இருக்கும். நீங்களே எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை செஞ்சால் இந்த ஆண்டு ஒரு கோல்டன் இயர்ஸ் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாரி திட்டமிட்டுக்கணும். ஏன்னா போன ஆண்டில் நிறைய விஷயங்கள் கவனக்குறைவாக விட்டுட்டீங்க, திட்டம் போடாமல் விட்டுட்டீங்க. இப்போ திட்டம் போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டில் பொது பலனாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மிதுன ராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்து ராகு வரும்போது
ஏதாவது வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்தா கண்டிப்பா காட்டிக் குடுத்துரும். அதேமாரி வந்து இந்த போதை பழக்கத்தில் உள்ளவர்கள், குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால பல்வேறு சிக்கல்கள், வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா இருந்தா போதும். மத்தபடிலாம் வந்து இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும். ஆண்டோட தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரிஷப ராசியில ரோகிணியில வர்றதால சில சிரமங்களை குடுப்பார். ஆண்டோட தொடக்கத்தில குடுத்தாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தொடங்கும்போதே குரு வக்ரத்தில தான் தொடங்குறார். ஜென்மத்திலே குரு வக்ரத்தில தான் தொடங்குறார். அப்படி ஜென்மத்திலே குரு வக்ரத்தில தொடங்கும்போது மிக சிறப்பா தான் இருப்பாரு. அதனால கை கெட்டியது வாய் கெட்டாம இருந்தாலும் வருங்காலம் சிறப்பாக இருக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்களுக்கான பரிகாரம். "நீ மிதுன ராசியா?" அப்படின்னா, ஒரு முறை ஏணும். குணசீலம் போயிடணும். ஏன்னா இந்த ஆண்டை ஆளப் போறது யாருன்னா, குணசீலம் பெருமாள். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குணசீலம் பெருமாள் தான் ஆள்வார். நீங்க திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு குணசீலத்தில அடிக்கலாம். குணசீலத்தில மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு திருப்பதியில அடிக்க முடியாது. ஏன்னா குணசீலம் பெருமான் அவ்வளோ ஒரு சிறப்பானவர். அதாவது இந்த பைத்தியங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? பைத்தியங்கள்லாம் அங்க தான் போய் கட்டி போடுவாங்க. அதேமாரி ஐக்யூ பவர் குறைவான குழந்தைகள் குணசீலம் பெருமாள் தான் இது பண்ணுவாரு. அந்த குணசீலம் பெருமாளை ஒரு திருவோண நட்சத்திரத்தில போயி மிதுன ராசிக்காரர்கள பார்த்துவிட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். தெளிவான சிந்தனை குடுப்பார்கள். ஏன்னா, புதன், கேது சேர்ந்தா தான் தெளிவான சிந்தனை. இந்த தெளிவான சிந்தனையால் மிகப்பெரிய வாழ்க்கை, மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய கல்வி விரிவாக்கம், மிகப்பெரிய தொழில் விரிவாக்கம், மிகப்பெரிய வந்து இப்ப குழந்தை பேரு. பெண்ணுக்கு இப்ப ஒரு பெண் குழந்தை தான் இருக்குன்னா, கண்டிப்பா ஆண் குழந்தை வேணும்னு நெனச்சா ஆண் குழந்தை கிடைக்கும். அதேமாரி எங்க வீட்ல வெறும் பெண் குழந்தை இது ஆண் குழந்தையா இருக்கு. ஒரு பெண் குழந்தை வேணும்னா, பெண் குழந்தை கிடைக்கும். வேண்டுவது கிடைக்கும். நீங்க குணசீலம் பிரசன்ன வெங்கடேஸ்வரரோட பாருங்க. இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க வாழ்த்துக்கள். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக யோகம் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க குணசீலம் பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்க குணங்களை மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவான விஷயங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சு, சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த இயர கடந்துரலாம். இருந்தாலும் இந்த வருட கடைசி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. இந்த வருடம் மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது, முதல் ஒரு 6 மாதம் வரைக்கும், அதாவது வந்து அ அடுத்த ஜூன் வரைக்கும், ஜூன் 2026 வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அ மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அ எதுலயுமே தெளிவாக முடிவெடுக்க முடியாது. எதிர்காலம் பற்றி பயம் இருக்கும். பட் ஜூனுக்கு அப்புறமே லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்துரும். ஆ இது அது மட்டும் இல்லாம, புதிய தொழில் தொடங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 6 மாசத்துல. ஜூன் மாசத்துக்கு அப்புறமே பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வு, எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள், எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல், ஆ நண்பர்கள், உறவினர்கள் இவங்களால வந்து நல்ல அவங்களால பெனிஃபிட் கிடைக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க இருக்கு. தந்தை உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள குடுக்கும். தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடுக்கும். ஆனா கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிலுமே கால தாமதத்த தவிர்க்கணும். ஆ கால தாமதத்த அதாவது வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்கன்னா, அங்க வந்து ஆஃபீஸ் போறதுக்கு வந்து டிலே ஏதோ ஒரு வகையில டிலே ஆகுறது. அதுவே ஒரு பிரச்சனையா வரும். இல்ல ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அதில ஏதோ ஒரு விஷயம் வந்து டிலே ஆகுது. இந்த விஷயங்கள அவங்க தவிர்க்க பார்க்கணும். அந்தந்த நேரத்தில அந்தந்த விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அ இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு முதல் அ 6 மாதம் பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும், கடைசி செகண்ட் ஹால்ஃப் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. எல்லாத்துலயுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், எதையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமா அவங்களுக்கு அமையப்போது. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனாதை பிணங்கள் அப்படின்னு அதாவது வந்து யாருமே இல்லாதவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கான இறுதிச் சடங்குக்கான செலவு ஏத்துக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்ல வசதி குறைவானவர்கள் யாருனா இருக்கிறாங்கன்னா, அவங்க வீட்ல ஏதாவது இந்த மாரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அதுக்கு பணம் கொடுத்து உதவுவது. இந்த விஷயம் வந்து இத பண்ணிட்டாவே, அவங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பல மடங்கா அதிகரிக்கும். அப்ப மிதுன ராசிக்காரங்க ஒரு மந்தமான ஒரு போக்கு அல்லது நீங்க ஒரு சோம்பேறித்தனமா இல்லாம சுறுசுறுப்பா இந்த ஆண்டு நீங்க எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்றீங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு 100% வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில யாராவது அனாதையா, வசதியற்று அவங்க கர்ம காரியங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும். அல்லது நீங்க அந்த கர்ம காரியத்தில நீங்களே வந்து ஈடுபட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு கர்மத்த செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து 2026 வெகு சிறப்பா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஐயா நீங்க.
உற்சாகம் மிகுந்த மிதுன ராசிக்காரர்கள். அவங்க வந்து இது கல்வியில மிக ஆர்வமிக்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும், பாக்கியாதிபதியுமான சனி பகவான் 10ஆம் வீட்ல சஞ்சாரம் செய்கிறார். அதாவது அஷ்டமாதிபதி வந்து 10ஆம் வீட்ல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வந்து, தொழில்ல பெரிய ரிஸ்க் எடுக்க வேணான்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்படலாம் அப்படின்றது தான். இப்போ குரு பகவான் 6 மாதத்திற்கு அப்புறம் அவருடைய பார்வையினால இதுவரையில் ஏற்பட்டக்கூடிய நஷ்டங்கள்லாம் கூட சரி செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு, கடன் ஏற்பட்டிருக்குனாலும் அந்த மன தைரியமா இருங்க. ஏன்னா 3ஆம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்வது மன தைரியத்தை கொடுக்கும், வைராகியத்தை கொடுக்கும். அந்த வைராகியமே இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தானாகவே வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். அஷ்டமாதிபதி வந்து 10ல போகும்போது யாருமே தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்படும் தான் ஜோதிட விதி. அது குரு சஞ்சாரம் செஞ்சு இதை சரி பண்ண போறாருன்றது ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அப்படின்றது எடுத்துக்கலாம். களத்திராதிபதியும் கர்மாதிபதியுமான குரு பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது தொழில் ரீதியான வளர்ச்சியும், கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் 2 பேருக்குள்ள ஒரு விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து பழகுங்க. உங்களுடைய லைஃப் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணையோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு 9ஆம் அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது பிதுர் தோஷம் தான். இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி, அதில் சிவபெருமானுக்கு தியானம் செய்வது, பிரதோஷ வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது, இதெல்லாம் இவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு பிரகாசமான பிதுர் தோஷத்தை நீக்கி, இடையூறுகள் நீக்கி, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்குன்னு சொல்லலாம். இதை பொருளாதாரத்துக்கு 10ஆம் அதிபதியான கர்மாதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. இருப்பினும் குரு பகவான் நியாயமாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் இவர்களை வந்து சேரும்னு சொல்லலாம். அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு. பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கங்க. நன்றி. 2026ல் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் சிவனோட வழிபாடு விரதம் இருந்து நீங்கள் அன்றைய தினம் முழு மனதோட முன்னோர்களை நீங்கள் வழிபட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் படையல் பொங்கல் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள்.